ராஜா சாருடைய கதைகள்ல பின்னாடி தேடி பார்த்தா, நான் ஒரு செய்தியாளன், ஒரு பத்திரிகையாளர்னால அந்த செய்தியை மட்டும் ஷேர் பண்ண பாக்குறேன். கொஞ்சம் அநேகமா நான் கேள்விப்பட்டு வெளியில வராத செய்தி. ராஜா சார் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மனிதர், எப்படி வரலாற்றுல பதிவாக வேண்டிய ஒரு மனிதர், எப்படி இதற்கு முன்னும் பின்னும் இல்லாத ஒரு வரலாறு இல்லாத மனிதர் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட்ல சொல்லணும். ஒண்ணு, உங்களுக்கு எல்லாம் பிரபலமா தெரிஞ்ச சினிமா துறையில ரொம்ப பெரிய, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஏற்பட்ட திரைத்துறையில நடந்த ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக் அறிவிக்க போறாங்க. அது எத்தனை நாள்ல முடியும், எப்ப முடியும்னு தெரியாது. ஒட்டுமொத்த துறையிடமும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக்கை நடத்துது. அப்ப பிரசாத் ஸ்டுடியோல ராஜா சாருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி சார் அந்த 7:30 மணிக்கு அந்த தன்னுடைய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டிஃபன் பிரேக்குக்காக வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது இயக்குநர்கள் சங்கத்துல இருந்து பாலச்சந்தர் சார், தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து KR சார், நடிகர் சங்கத்துல இருந்து திரு சிவகுமார் சார், இந்த மாதிரி ஒரு பெரிய கேங்கே நிக்கிறாங்க. எல்லாருமே விஐபிகள். அவங்க ராஜா சாரை பார்த்துட்டு, ராஜா இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படின்னு. அப்படியா, சரி, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. நான் பாட்டெல்லாம் பண்ண வேண்டாமா, நானும் மியூசிக் எல்லாம் நிப்பாட்டிடுவோம். இல்ல இல்ல, நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம், நீங்க மியூசிக் பண்ணுங்க அப்படின்றாங்க. நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம், நீங்க மியூசிக் கண்டினியூ பண்ணுங்க, நீங்க கம்போசிங் கண்டினியூ பண்ணுங்க, நீங்க ரெக்கார்டிங் பண்ணுங்க இருக்காங்க. யூ ஓன்ட் பிலீவ், 6 மாதம் ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகமும் ஸ்ட்ரைக் செய்து ஸ்தம்பித்து நிற்கிறது. 6 மாசமும் ஸ்ட்ரைக் பீரியட்ல இடைவிடாது இளையராஜாவின் இசை ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருந்தது. என்ன காரணம் ராஜா கேட்கிறார். என்னம்மா, ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, நீங்க எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்றீங்க, எல்லாருமே சொல்றீங்க, இப்ப என்னை மட்டும் பண்ண சொல்றீங்களே அப்படின்னா, இது எத்தனை நாளைக்கு ஸ்ட்ரைக் போகுமோ தெரியாது. ஸ்ட்ரைக் முடிஞ்சு நாங்க திரும்ப ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கு ஏதாவது காட்சி வேண்டாமா, உங்களுடைய பாட்டை வச்சுதான் நாங்க படப்பிடிப்பே ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒட்டுமொத்த திரையுலகமும் இயங்காமல் ஸ்தம்பித்து நிற்க போதும் இயற்கையை போலவே, தன்னுடைய இசையை போலவே இயங்கிக் கொண்டே இருப்பவர் இளையராஜா. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மனிதர்.